வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி கருப்பட்டியை வச்சு நம்ம ஒரு தேங்காய் துவையல் தான் அரைக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. வத்தல் இது கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒரு 7-8 எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இது காரம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு புளி, கருப்பட்டி கொஞ்சம். இப்போ முதல்ல ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பட்டியை தவிர மற்ற எல்லா பொருளையுமே நம்ம அரைக்கணும். அதுக்கு முதல்ல புளியை பிச்சு போட்டு அந்த எண்ணெயிலேயே வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வத்தல் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதுலேயே நம்ம தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டா அது ஒரு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். தாளிப்பெல்லாம் நம்ம இதுக்கு எதுவும் கொடுக்க போகிறதில்ல, இப்படியே நம்ம வதக்கி அரைக்க போகிறது தான். அதனால் கருவேப்பிலை இப்போயே நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா தேங்காய் ரொம்ப கரிகிறவும் கூடாது, வதங்காமல் இருக்கவும் கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக கலர் மாறும்போது நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலர் மாறிட்டே இருக்குது. இப்படியே நீங்கள் ஆற விட்டு அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் அரைச்சி வச்சுருங்க. அரைக்கும்போது உப்பும் கருப்பட்டியும் நம்ம சேர்த்து போட்டு அரைக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியை இப்போ கலர் மாறிடுச்சு. இப்போ அரைச்சிட்டு வச்சுட்டு திருப்பி அதே செட்டில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை போட்டு மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றி நல்லா இதை வதக்கணும். இது ட்ராவலுக்கெலாம் பார்த்திங்கன்னா கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது புளி சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். இதில் புளிப்பு, இனிப்பு, காரம் 3 சுவையும் இருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதக்கி அந்த நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி வரணும். வற்றி வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு துவையல் மாதிரி வந்துடும். இந்த துவையல் கெட்டே போகாது, 3 நாள் நல்லாயிருக்கும். இந்த இப்போ தண்ணி வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ நம்ம துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.